ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு Veggie. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம 2 வகையான பீட்ரூட் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பீட்ரூட்டும் உங்களுக்கு இம்யூனிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள். ஸோ அது இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் பண்ணி பாருங்கள். ஒரு 2 பீட்ரூட் எடுத்து நான் அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி எதுவும் ஊற்றலை, குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருக்கும் பீட்ரூட்டு. இப்போ இது நல்லா ஆறினத்துக்கப்புறமா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நம்ம கேரட் துருவுறதுல இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பீட்ரூட் தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இதுக்கு ஒரு 1/4 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த சாலட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, அதோடையே கொஞ்சமாக பிளாக் பெப்பர், ஒரு 1/4 ஸ்பூன் சாட் மசாலா பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அதோடையே கொஞ்சமாக பெருங்காயம், கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தாளித்ததையும் இந்த பீட்ரூட்டில் போட்டுட்டோம்னா நம்மளோட ஃபஸ்ட்டு பீட்ரூட் சாலட் ரெடி ஆகிடும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் பொரியல் பண்ணுறதை விட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த சாலட் 100 பீட்ரூட்டை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் இதோட அளவுலேருந்து பாதி அளவுக்கு நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். அதோடைய சின்ன பீஸ் இஞ்சி நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பிளாக் பெப்பர் ப்ளஸ் ½ லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகா, ஒரு அரை பச்சை மிளகாயை சீடெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே நம்ம எண்ணெயில் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்ல பேர்ன்ட் ஆகணும் பூண்டு, உங்களுக்கு கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி நல்லா பேர்ன்ட் ஆகி வரணும். அப்போ தான் அந்த பீட்ரூட் சாலட்டுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த பச்சை மிளகாயையும் இப்போ போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு அப்படியே நல்ல கலர் மாதிரி நல்ல பேர்ண்டாக இருக்குது. இப்போ இதையும் நம்ம அந்த சாலட் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாலட்டில் போட்டுற வேண்டியதான். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் லெமன் புழிஞ்சிருக்கேன், ½ லெமன். அப்படி இல்லைன்னா நீங்கள் தக்காளி, இதோட வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம். இல்லைன்னா மாங்காய் போட்டிங்கனாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்புக்கு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான 2 வகையான பீட்ரூட் சாலட் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் உங்களுக்கு இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.